welcome back to KSK's Crickettion. And here we are with Team MI to see the chances for IPL 2024. Let's go. Mr. Sriram, what do you think about their squad? எனக்கு உண்மையில மனசுல தோன்றது வந்து என்னன்னா, மும்பை இப்ப பார்க்கும்போது கடப்பாரா ஆயிருச்சு. கடப்பாரா டீம் ஆயிட்டாங்க அவங்க. உண்மையில கடப்பாரம் தான் தோணுது. ஏன்னா அவங்க ஆக்ஷன் எடுத்த பிக்ஸும் இந்தியனோட லைனப்பையும் பார்த்தா இந்த டீமை பீட் பண்றதுதான் எல்லா டீமும் கஷ்டப்படுன்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சீரியஸா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல கொஞ்சம் லாகா இருந்தாங்க. பும்ரா அவைலபிலிட்டிலாம் பிரச்சனையா இருந்தது லாஸ்ட் இயர். இந்த இயர் பார்த்தா கடப்பாறை ஆயிட்டாங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா, ஆக்ஷன்ல ஜெரால்ட் கோட்ஸி நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. மதுஷங்கா தோ இஸ் என்ன சொல்றது, ஒரு நியூ கமரா இருந்தா கூட ஒரு மும்பைல அவர் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாரு. நுவான் துஷாரா, அது போக முகமது நபியர் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னை வந்து இது பண்றதுக்கு ஸ்ரேயஸ் கோபால் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட இது வந்து பார்த்தா அவங்க எல்லா என்ன சொல்றது, எல்லா ஸ்லாட்டுமே கவர்டு. எல்லாத்துக்கும் பேக்கப்ஸும் இருக்கு. யாரா போனா கூட, ஹார்திக் பாண்டியா போனா கூட இப்போ பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் மும்பையோட ஸ்குவாட் இருக்கு. ஸோ உண்மையில கடப்பார டீம், ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைனல்ஸ் கூட சொல்லுவேன் நான். Too early to say. கிருத்திக், நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஃபாரினர்ஸ் பேக்கப் நல்லா இருக்கீங்க. பாத்தீங்கன்னா டிம் டேவிட், பிரீவிஸ், அப்புறம் ஜெரால்ட் கோட்ஸி, நுவான் துஷாரா, பெஹன்ட்ராஃப், மதுஷங்கா, நபி, ரொமாரியோ ஷெப்பர்ட், 8 ஃபாரினர்ஸும் 4 பேர் பேக்கப் மாதிரி செமையா இருக்கு. இப்ப அவங்க வாங்கடையில விளையாட்டாங்கன்னா நான் ரொமாரியோ ஷெப்பர்ட் விளையாண்டுப்பேன். இதாவது செப்பாக்கு, லக்னோ, கொல்கட்டா, இதாவது ஸ்லோ டர்னிங் விக்கெட் இருந்தா நபி விளையாண்டுருக்கான். இல்ல, நான் வாங்கடையில நபி விளையாடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா இருக்காரு ஃபாஸ்ட் பவுலிங். ரொமாரியோ ஷெப்பர்டே தேவையில்லைங்க. பட் ஐ திங்க் ரொமாரியோ காம்பினேஷன்ல வந்து இம்பாக்ட் பிளேயர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்க. யா டெஃபினெட்லி. எம்ஐயோட ஸ்ட்ரென்த்ஸ், எம்ஐயோட ஸ்குவாட பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எம்ஐ இந்தியன்ஸோட மீன்ஸ் மும்பை இந்தியன்ஸோட ஒரு 70% ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட்ல டெஃபினட்டா இருப்பாங்க. ஸோ அவ்வளோ இந்தியன் ஸ்ட்ரென்த் வந்து, இந்தியன் கோர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் வந்து சிம்பிளா சொல்லணும்னா டாப் 5 லாஸ்ட்ல பும்ரா 6 பேர் இந்தியன் T20 வேர்ல்ட் கப்ல விளையாட போற பிளேயர்ஸ். எஸ், இந்தியன் T20 வேர்ல்ட் கப்ல விளையாட போற பிளேயர்ஸ் பாதி பிளேயர்ஸ் இவங்களே எடுத்து வச்சிருக்காங்க. கோர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் அவங்களோட வீக்னஸ், சப்போஸ் ஸ்பின்னா ஸ்ரேயஸ் கோபால், பியூஷ் சாவ்லா, அங்கேயும் வந்து பேக்கப்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்ஸ் இருக்கு. இப்ப ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா, என்ன கேட்டா வந்து ஹார்திக் பாண்டியா இல்லாமே வந்து இந்த டீம் வந்து டாப் 2 போறது அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆனா ஹார்திக் பாண்டியாவோட லீடர்ஷிப் எப்ப வந்து இட் மைட் பி ட்ரபிள் மாதிரி இருக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் வந்து they are professionals, so it won't matter at all. So now let's see the probable playing 11 of MI. Mr. Sriram. Ishan Kishan, Rohit Sharma, Tilak Verma, Sky, Hardik Pandya, Nehal Vadira, அப்புறம் டிம் டேவிட், முகமது நபி, அப்புறம் பெஹன்ட்ராஃப், பும்ராக்கு அப்புறம் பியூஷ் சாவ்லா. ஸோ இம்பாக்டா வந்து ஆல்ரெடி இப்போ 3 ஃபாரினர்ஸ் தான் சொல்லிருக்கேன். இம்பாக்டா வந்து நெஹால் வாதிராக்கு பதிலாக பெஹன்ட்ராஃப் வருவாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங்ல மும்பைல விளையாடுறதுனால ஹார்திக் பாண்டியா, பெஹன்ட்ராஃப், ஜெரால்ட் கோட்ஸி, பும்ரா ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ இது என்னோட ப்ராப்ளம் 11. What's your view on the strength of this team? If you have, you can see. ஸ்ட்ரெngth எல்லாமே ஸ்ட்ரெngth தான். நான் வீக்னஸ் வேணா சொல்றேன். ஏன்னா ஸ்ட்ரெngth நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். வீக்னஸ் வந்து ஸ்டில் பியூஷ் சாவ்லாவோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு டொமஸ்டிக் விளையாண்ட மாதிரி நான் பார்க்கல. ரஞ்சி டீம்ஸ்க்குலாம் விளையாண்ட மாதிரி பார்க்கல. ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு, நபி. ஸோ ஒரு இப்போ ஏன்னா டேர்னிங் ட்ராக், இப்போ சென்னை, லக்னோ, டெல்லி, கொல்கட்டாலாம் போனா டேர்னிங் ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ அங்க இவங்க எப்படி இம்பாக்ட் இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா அங்க வந்து பெருசா ஃபாஸ்ட் பவுலிங்ஸ் வந்து எடுக்காது, பவுலிங் எடுக்காது. ஸோ அதனால அந்த இடத்துல மட்டும் தான் பார்க்கணும். என்னோட வீக்னஸ்னு ஒன்று பார்த்தா அவங்களோட ஸ்பின் அட்டாக் மட்டும்தான், விச் இஸ் லாஸ்ட் இயர்ஸ் ஸ்டோரி. ஆல்சோ லாஸ்ட் இயர் ஸ்டோரியும் கிடையாது. ஹிமாயோட ஹிஸ்டரியிலே அவங்க வந்து ஸ்பின் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்ததே கிடையாது. ஸோ இட் கண்டினியூஸ். கிருத்திக், யுவர் வீக்னஸ்? முதல்ல என் ஸ்ட்ரென்த் சொல்றேன்.
my strength is including spin bowling and in slow tracks also they can perform because இப்ப அவங்க ஸ்பின் bowling வீக்கா இருந்தாலும் பும்ரா இருக்காரு, அப்புறம் 4 ஓவர் அவங்க வச்சு பாத்துக்கலாம். அப்புறம் அவங்க ஸ்பின் bowling நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப பியூஷ் சாவ்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி உங்களுக்கு ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு, அவரு டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு. குமார் கார்த்திகேயா, அப்புறம் முகமது நபிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் கூட இருக்கு. வீக்னஸ் நான் ஒன்னும் சொல்ல தேவையில்லை. வீக்னஸ் அப்படின்னு வீக்னஸ்னு அவ்வளோ ரியல் வீக்னஸஸ் எதுவுமே கிடையாது. as கிருத்திக் செட் வந்து I partly agree to both of them. கிருத்திக் சொன்ன மாதிரி பூம்ரா இருக்காங்க, ஸோ வந்து என்ன ஆனாலும் தே கேன் பிளே. நபியை மட்டும் ஒன்லி லோன்லி ஸ்பின்னர் ஆடிட்டு கூட ஸ்லோ டிராக்ஸ்ல பூம்ரா வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் த லேக் ஆஃப் ஸ்பின்னர் அதுனா ஒரு லைக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சர்க்கியூட்ல இருக்கிற ஸ்பின்னர் வந்து ஒரு வீக்னஸ் தான். I guess the next segment is also doesn't fit this team. Do you think this team, okay, I'll change the question. Do you think this team won't go to the playoffs by any chance? I will be surprised if not. CSK போனா கூட சர்ப்ரைஸ், இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். மும்பை போனா கண்டிப்பா ஒரு பிகெஸ்ட் சர்ப்ரைஸா இருக்கும். கிருதி, நீனா லாஸ்ட் டைம் வந்து மும்பை வந்து 8th or 9th பிளேஸ்ல இருக்கும்போது மும்பை பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்கன்னு சொல்லி மும்பை பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க, 3rd பண்ணாங்க. இப்ப சொல்லு. அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிக்கலாட்டி I will be surprised. Same Not you. title. அவங்க டாப் Not title, first position. same view as them. மும்பை வந்து பிளே ஆஃப்ஸ் போலாயிட்டி I would be shocked. ஏன்னா போன வருஷம் வந்து மும்பையோட டீம் வந்து ரொம்ப டிப்ளீட்டடா இருந்தது. இட் வாஸ் லைக் கை கால கட்டி போட்ட மாதிரி இருந்தது அவங்களோட டீம். கை கால கட்டி போட்டாலும் தே ரீச் த பிளே ஆஃப்ஸ் அண்ட் கேம் 3rd. ஸோ இப்போ வந்து ஃபுல் ரக்கடா வந்திருக்காங்க. அப்படின்னா டைட்டில்ல ஒரு கை வச்சுட்டாங்க, இன்னொரு கை யார் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ யுவர் ஃபைனல் ஒப்பீனியன் அண்ட் ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் டீம்? ரேட்டிங்ஸ்ல டாப் 4 ஆப்வியஸா. Your final So view 8 out opinions? of 8 out of 10. 8 out of 10. Kritik? 9.5 out of 10. 9.5 out of 10. Good. So same again, I would tell 9.25 for a change, and sure a playoff split on. I would be very shocked if they don't reach the playoffs. So that's it for this video, friends. Hope you liked it. Hope you got to know something more about Team MI and their chances for winning the trophy in 2024. Bye. Bye-bye. Bye.